Hello Kutis, welcome to Gem Kids TV. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C++ நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக C++ பற்றி சொல்ல போனால் ஒரு நல்ல ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதை வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஸோ நான் பிபிடி கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ C++ஓட ஒரு கம்ப்ளீட் ப்ரோக்ராமிங் நம்ம ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு C++ வெல்கம் டு C++ தான் ஃபஸ்ட்டு சாப்டரோட ஃபஸ்ட் எபிசோடோட ஃபஸ்ட்டு பார்ட் இது. சரிங்களா? யார் கிரியேட் பண்ணது? பார்ஜினேஷ் ட்ரௌஸ்டர் தான் கிரியேட் பண்ணியிருக்காரு. சரிங்களா? அதாவது இந்த வீடியோவில் நம்ம இனிமேல் ஃபுல் அண்ட் ஃபுல் C++ஓட ஃபுல் டுட்டோரியல் எல்லா விஷயங்களும், அதாவது எல்லா பார்ட்ஸும் எல்லா கான்செப்டும் நம்ம கவர் பண்ணியிருப்போம். ஸோ வாங்க முதல்ல நம்ம போயிடலாம். ஃபஸ்ட்டு யூஸ் ஆஃப் C++ என்னென்னு பார்க்கலாம். முதல்ல OS இருக்குல்ல, நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் C++ வழியாக தான் நம்மளுக்கு ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சில கேம்ஸு நான் விளையாடுறல கேமிங்கில் அதெல்லாம் C++ல கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை எழுதியிருக்கேன். இப்போ அடுத்தது கான்செப்ட்ஸ் ஆஃப் C++ என்னென்னு பார்க்கலாம். அதில் முக்கியமான கான்செப்ட் ஊப்ஸ் கான்செப்ட். அது என்னென்னு நான் பின்னாடி வரும்போது சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஊப்ஸ் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் இன் C++, மேனிபுலேட்டர்ஸ், control statements, arrays in C++, pointers, functions, அப்புறம் இந்த சைடு class and objects, constructor, inheritance, polymorphism, ஃபைல்ஸ்ன்றது ஒரு எக்ஸ்ட்ரா கான்செப்ட். அது நீங்கள் கற்றுப்பீங்க. ஸோ ஊப்ஸ் அப்படின்னா என்னென்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஊப்ஸ் கான்செப்ட் வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணலாம். அதை நான் பின்வரும் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ அடுத்தது நம்ம எந்த கோடில் அதாவது எந்த அப்ளிகேஷனில் எந்த சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் எதில் நம்ம கோடிங் கற்றுக்க போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அதோட அப்ளிகேஷன் ஐகான் இதுதான், டேவ் C++ன்னு சொல்லுவாங்க இது பேர். ஸோ இன்டிகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் IDE அதுதான் நம்மளோட C++ கோட் பண்ணுறதுக்கான சாஃப்ட்வேர். ஸோ அடுத்தது நம்ம ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஹேஷ் இன்க்ளூட் IO ஸ்ட்ரீம்னு ஆரம்பிச்சிருக்காங்க. ஹேஷ் இன்க்ளூட் IO ஸ்ட்ரீம்னா ஹெட்ரு ஃபைல். அது ஹெட்ரு ஃபைல்னால் என்னப்பா அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் எப்போவுமே ஸ்டார்ட் ஆகும்போது ஹெட்ரு ஃபைலோட தான் ஸ்டார்ட் ஆகும். அடுத்தது லிட்ரல் யூஸிங் நேம் ஸ்பேஸ் ஸ்டாண்டர்ட். என்னது அப்படின்னா இந்த சி அவுட்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல நம்ம ப்ரோக்ராம் உள்ள, அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்மளுக்கு என்ஹான்ஸ் பண்ணும். அதாவது அந்த யூஸிங் நேம் ஸ்பேஸ் ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்மெண்ட் இருந்தால் தான் உங்களால் இந்த சி அவுட்டே இனிஷியலைஸ் பண்ண முடியும்னு வச்சுப்போமே. இது லைப்ரரி, ஓகேங்களா? இந்த எப்படி சொல்கிறது, ஹேஷ்டாக் இன்க்ளூட் IO ஸ்ட்ரீம் ஒரு லைப்ரரி. அதே மாதிரி அந்த லைப்ரரியோட தான் சிஇன் சி அவுட்டுன்னு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். சிஇன்றது இன்சர்ஷன் ஆப்ரேட்டர்னா யூசர்கிட்டேருந்து டேட்டாவை வாங்கிக்கும். சி அவுட்டுன்றது அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்னா உங்களுக்கு பிரிண்ட் அடிக்கும். என்னத்தை? உங்களோட ரிசல்ட்டை பிரிண்ட் அடிக்கும். ஸோ இன்ட்டு மெயின் அப்படின்றது மெயின் ஃபங்க்ஷன். சி அவுட்டுன்றது நான் சொன்ன மாதிரி அவுட்புட் ஸ்டேட்மெண்ட். ஸோ மெயின் ஃபங்க்ஷன். அதே மாதிரி அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் இது கேர்லி பிரேசஸ். அதே மாதிரி சி அவுட்டுன்றது இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற மெம்பர் ஃபங்க்ஷன். ஸோ ஹலோ வேர்ல்டுன்றது ஸ்டிங்குனா என்னது? நார்மல் வேர்ட்ஸை தான் ப்ரோக்ராமிங்கில் ஸ்டிங்குன்னு சொல்லுவாங்க. அடுத்தது ரிட்டன் 0வோட முடிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமிங் C++. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது டோக்கன்ஸ். வாட் இஸ் டோக்கன்ஸ்? C++ program statements have a constructed by a different small elements such as comments, variables, constants and many more symbols called as operators and punctuators. என்னடா இது ஏதோ சொல்லியிருக்காங்களே அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. இங்கே நம்ம ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமில் நம்ம பார்த்துருப்போம். இங்கே நம்ம என்னென்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று இன்சர்ஷன் எக்ஸர்ஷன் ஆப்ரேட்டர். இது இப்படி இருக்கும். அதாவது ரெண்டு லெஸர் தென் சிம்பிள் போட்டால் எக்ஸர்ஷன் ஆப்ரேட்டர். சரிங்களா? இது ரெண்டு இன்னர் சைடு, அதாவது கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டால் இன்சர்ஷன் ஆப்ரேட்டர். இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய ஆப்ரேட்டர் இருக்குது, ப்ளஸ் மைனஸ் அதெல்லாம் ஆப்ரேட்டர் தான். அதே மாதிரி செமிகோலன்றது ஒரு லிட்ரல். அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஹலோ வேர்ல்டுன்றது ஒரு ஸ்டிங்கு. சரிங்களா? ரிட்டன் 0ன்றது இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சுன்னு அப்படின்றது கம்பைலர்கிட்ட நம்ம சொல்கிறது. ஸோ அடுத்தது இந்த கான்செப்ட்குள்ளே வந்துடும். ஸோ வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் டோக்கன்ஸ்? டோக்கன்ஸ்னு என்னென்னு தெரிஞ்சிருச்சு நம்மளுக்கு. ஸோ டைப்ஸ் என்ன? கீவேர்ட்ஸ்ன்றது இன்ட் மெயின் அப்படின்ற மாதிரி. எக்ஸாம்பிள் இன்ட் மெயின். சரிங்களா? அது மெயின் ஃபங்க்ஷன். அந்த இன்ட்டுன்றது ஒரு கீவேர்டு மாதிரி. அதே மாதிரி யூஸிங் நேம் ஸ்பேஸ் ஸ்டாண்டர்டும் ஒரு கீவேர்டு தான். சரிங்களா? அது நிறைய கீவேர்டு இருக்குது. கோ டு, ஸ்விட்ச்சு,
ஃபாரு, அப்புறம் வந்து ஃபாரு, அப்புறம் வந்து என்னது இன்ட்டு சொல்லிட்டேன்னா ஃபாரு, கோ டு, ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்டு, கோ டு, ஸ்விட்ச்சு, இருங்க ஸ்விட்ச்சு, அப்புறம் வந்து ஜம்ப்பு, எல்லாமே வந்து ஒரு கீவேர்டு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, அதாவது வந்து அந்த கீவேர்டு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு வேலையை பார்க்கும். அது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஐடென்டிஃபையர்ன்றது நம்ம வந்து யூஸ் பண்ணுற நேம்ஸ். லிட்ரல்ஸ்ன்றது என்னது, அதுவும் வந்து நம்ம யூஸ் பண்ணுற நேம் தான். அடுத்தது வந்து ஆப்ரேட்டர்ஸ். அதுவும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதை நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ ப்ளஸ்ஸு, மைனஸு, டிவைட் வந்து இப்படி போடுவாங்க. அப்புறம் வந்து இது வந்து ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. அது வந்து பின்வரும் கிளாஸஸ் சொல்கிறேன். 2 கோலன் போடணும். ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர். அடுத்தது வந்து பஞ்சுவேட்டாஸ்ன்றது கமா, கோலன், அதெல்லாம் வந்து பஞ்சுவேட்டாஸ். ஸோ அடுத்தது வந்து கீவேர்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ keywords are also known as reserved words, have a special meaning to the C++ compiler and are always written or typed in short lower cases. C++ பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் எழுதுறீங்களோ எல்லாமே வந்து ஸ்மால் லெட்டர்ஸில் தான் டைப் அடிக்கணும். கேப்ஸ் லாக் போட்டு நீங்கள் எதாவது அடிச்சிட்டிங்கன்னா எரர் காமிக்கும். அது வந்து நீங்கள் தேடுறதுக்குள்ளே பிரச்சனை. ஸோ அதனால் வந்து எல்லாமே ஷார்ட்டில் தான் இது பண்ணணும். ப்ராம்ப்டிங் மட்டும், அதாவது வந்து சி அவுட் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் உள்ளே எழுதுறீங்களா, இந்த 2 செமிகோலன் போட்டு, அது வந்து நீங்கள் என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்கள் இஷ்டம். ஸோ வந்து keywords are words that are the language uses for a special purpose. இன்ட்டு, பப்ளிக்கு, வாய்டு, உங்களுக்கு ஆல்ரெடி கீவேர்ட்ஸில் சொல்லிட்டு எக்ஸட்ரா. இட் கான்ட் பி யூஸ்டு ஃபார் அ வேரியபிள் நேமுக்கு நம்ம வந்து கீவேர்டை யூஸ் பண்ண முடியாது. வேரியபிள் நேம்னா அது இன்ட்டு அப்படின்றது ஒரு டேட்டா டைப். ஓகேங்களா, அதுக்கு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறோம். இன்ட்டுன்றது நார்மல் இன்டீஜர். என்ன இன்ட்டுன்றானே ஒன்றும் புரியல எனக்கு. இன்டீஜர்னால் என்னது, மைனஸ் அண்ட் ப்ளஸ் நம்பர்ஸ். ஸோ 0 to infinity, அதே மாதிரி 0 to -infinity. அதாவது நடுவில் இருக்கிற என்ன நம்பர் வேணாலும் நம்ம வந்து இன்ட்டுக்குள்ளே வரும். ஆனால் இன்ட்டோட மேக்ஸிமம் வேல்யூன்னு ஒன்று இருக்குது. இன்டீஜருக்கு மேக்ஸிமம் வேல்யூ ஒன்று இருக்குது. அதுதான் வந்து 32,028. இதுக்கு மேலே நீங்கள் நம்பர் அடிச்சிட்டிங்கன்னா A = 32,289 அடித்தா கூட உங்களுக்கு வந்து எரர். அப்போது நான் அதுக்கு மேலே இருக்கிற நம்பர் நான் விட டைப் படிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு இருக்கிறது வந்து லாங் அப்படின்ற ஒரு கீவேர்டை அங்கே யூஸ் பண்ண போகிறீங்க. லாங் அப்படின்னா வந்து இன்டிஜர்லேயே பெருசு. அப்போது லாங் இன் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் என்ன நம்பர் வேணால் போகலாம், இன்ஃபினிட்டி வரைக்கும் என்ன நம்பர் வேணால் போகலாம். ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ வந்து உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் இன்ட்டுக்கும் லாங் இன்ட்டுக்கும் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது. ஸோ வந்து இது தெரிஞ்சாலே போதும். இப்போ அடுத்தது வந்து ஐடென்டிஃபையர்னால் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஐடென்டிஃபையர் ரெஃபர்ஸ் டு த நேம். சரிங்களா, இருங்க நான் அழிச்சிட்டு வரேன். ஐடென்டிஃபையர் ரெஃபர்ஸ் டு எ நேம் ஆஃப் அ வேரியபிள், ஃபங்க்ஷன், அரே, கிளாஸஸ் எக்ஸட்ரா. ஓகேங்களா, ஒரு வேரியபிளோட நேம் அப்படின்றது ஒரு ஐடென்டிஃபையர். அதே மாதிரி ஃபங்க்ஷனுக்கு அதை நான் பின்வரும் சொல்கிறேன், அரேக்கும் நான் பின்வரும் சொல்கிறேன், கிளாஸஸ்க்கும் நான் பின்வரும். ஓகேங்களா, எல்லாமே பின்னாடி வீடியோ இருக்கும். ஓகேங்களா, கிரியேட்டட் பை அ ப்ரோக்ராமர். நம்ம தான் ப்ரோக்ராமர். ஸோ தே ஆர் த ஃபண்டமெண்டல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஆஃப் அன் லாங்குவேஜ். இப்போது நான் சிம்பிளாக சொன்னோன்னா இன்ட்டு. ஓகேங்களா, இன்ட்டுன்றது என்னது, ஒரு டேட்டா டைப்பு. A = 5 அப்படின்னா இந்த ஏன்ற ஒரு வேரியபிள். ஓகேங்களா, ஏன்றது ஒரு வேரியபிள். நார்மலாக ஏக்குள்ளே நான் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு அது உள்ளே வந்து ஒரு 5 அப்படின்ற ஒரு நம்பரை நான் ஸ்டோர் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து நான் ஈஸியாக சொல்லித்தரேன். அதாவது இன்ட்டுன்றது வந்து ஒரு வேரியபிள். ஓகேங்களா, ஒரு டேட்டா டைப். அப்படின்னு நான் வந்து ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணுறேன். அந்த வேரியபிள்குள்ளே 5 அப்படின்ற ஒரு நம்பரை ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து int A = 5 அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈக்குவல் டுன்றது வந்து 2 ஈக்குவல் டு இருக்குது. 2 ஈக்குவல் டு போட்டிங்கன்னா கம்பேர் பண்ணும். ஒரு ஈக்குவல் டு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அசைன் பண்ணும். அதாவது ஏக்குள்ளே 5 இருக்குது அப்படின்னு அர்த்தம் இதை பொறுத்த வரைக்கும். சரிங்களா, இப்போ அடுத்தது ரூல்ஸ் ஃபார் நேமிங் ஐடென்டிஃபையர். இப்போ நான் சொன்னதான் ரூல்ஸ். ஐடென்டிஃபையர் நேம் கேன் ஸ்டார்ட் வித் அ டிஜிட், கேனாட் ஸ்டார்ட் வித் அ டிஜிட். எப்போவுமே வந்து 1 = 5 கொடுத்துடக்கூடாது. ஒரு வேரியபிள் தான் இருக்கணும். ஆர் எனி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். இந்த மாதிரி வந்து ஸ்லாஷ் போடுறது, அப்புறம் மல்டிப்ளிகேஷன் போடுறது, ப்ராக்கெட் போட்டு அதுக்குள்ளே வந்து 5 ஸ்டோர் பண்ணுறதா இருக்காது. ஒன்லி ஆல்ஃபபெட்ஸ், அதுவும் ஸ்மாலர் கேஸ். ஓகேங்களா, கீவேர்ட் கேனாட் பி யூஸ் ஐடென்டிஃபையர். வாய்ட் = 5 கொடுக்க முடியாது நம்மளால். அதே மாதிரி இன்ட் = 5 கொடுக்க முடியாது. ஏன்னா இன்ட்ன்றது ஒரு டேட்டா டைப், அதுக்குன்னு ஒரு தனி நேம் இருக்குது. ஸோ அதனால் வந்து இன்ட் = 5 நம்ம கொடுக்க முடியாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து அடுத்தது பார்க்கலாம். ஒன்லி ஆல்ஃபபெட், கேரக்டர், டிஜிட் அண்ட் அண்டர்ஸ்கோர் ஆர் பர்மிட்டட். ஆல்ஃபபெட்
வந்து நீங்கள் ஆல்ஃபபெட் வந்து ஒரு டிஜிட்டை வந்து நீங்கள் அது பண்ணலாம். அந்த ஆல்ஃபபெட்டுக்கும் நடுவில் வந்து நீங்கள் வந்து ஒரு கேப் வந்து விட்டுக்கலாம். ஸோ வந்து அப்போ என்ன அர்த்தம், நீங்கள் வந்து ஒரு ஆல்ஃபபெட்டுக்கும் இன்னொரு ஆல்ஃபபெட்டுக்கும் நடுவில் வந்து ஒரு கேப் வந்து ஸ்பேஸ் வந்து விட்டுக்கலாம் அப்படின்றது தான். ஸோ லிட்ரல்ஸ் பார்த்தீங்களா சுற்றுது. ஸோ லிட்ரல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து இன் C++ லிட்ரல்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் தட் ஆர் அசைன்ட் டு அண்ட் கான்ஸ்டன்ட் வேரியபிள்ஸ். லிட்ரல்ஸ் அப்படின்னா இந்த 5 நான் அசைன் பண்ணுறேன்ல, இந்த 5 தான் லிட்ரல். சரிங்களா. த கான்ஸ்டன்ட் வேல்யூ ஆஃப் த அசைன் டு த கான்ஸ்டன்ட் வேரியபிள் லிட்ரல்ஸ் ரெப்ரசன்ட் அ ஃபிக்ஸ்டு வேல்யூ டு தட் கேனாட் பி மாடிஃபைட். மாற்ற முடியாது. லிட்ரல் கண்டெயின் அ மெமரி பட் தே டு நாட் ஹேவ் ரெஃபரன்ஸ் ஆஸ் அ வேரியபிள். அதாவது லிட்ரல்ன்றது ஒரு மெமரி வந்து நம்ம வந்து அது உள்ள வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் அதெல்லாம் வந்து ரெஃபரன்ஸ் வேரியபிள் கிடையாது. ஜென்ரலி போத் டேர்ம்ஸ் கான்ஸ்டன்ஸ் அண்ட் லிட்ரல்ஸ் ஆர் யூஸ்ட் அஸ் இன்டர்சேஞ்சபிளி. கான்ஸ்டன்ஸும் லிட்ரல்ஸ் அப்படியே யூஸ் பண்ணலாம், இப்படியும் யூஸ் பண்ணலாம். ஸோ கான்ஸ்டன்ட் இன்ட் ஐ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷன் அந்த வேல்யூ 5 இஸ் ரெஃபர்ட் டு அஸ் கான்ஸ்டன்ட் இன்டிஜர் லிட்ரல். அப்போது வந்து இந்த இன்ட் ஈக்குவல் டு 5ன்றது இந்த 5 வந்து கான்ஸ்டன்ட் இன்டீஜர். கரெக்டாக? சரி, ஓகே. இப்போ அடுத்தது வந்து டைப்ஸ் ஆஃப் லிட்ரல்ஸ் பார்க்கலாம். மொத்தம் வந்து 4 டைப் இருக்குது. மொதல் டைப் பார்த்தீங்கன்னா இன்டீஜர் லிட்ரல். ஐயோ அப்பா வாயிலே வர மாட்டேங்குது. இன்டீஜர் லிட்ரல் வந்து நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்களா எப்படி வந்து பெண்ணு -∞ to 0 to +∞. அதாவது அதுக்குள்ளே என்ன நம்பர் இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு வந்து அதாவது நார்மலாக சொல்ல போனால் 1 2 3 4 5 6 7 8 9 எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இன்டீஜர். அவங்களுக்கு நான் சிம்பிளாகவே சொல்கிறேன். ஃப்ளோட் வந்து 0.1 0.2 பாயிண்டில் வர எல்லா நம்பருமே உங்களுக்கு ஃப்ளோட் அப்படின்னு வந்துடும். சரிங்களா. ஏன்னா வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் இங்கே ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் எக்ஸாம்பிள் புரியணும்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்து சின்னு கொடுத்துருவாங்க. C++ மாதிரி. அடுத்தது வந்து ஸ்ட்ரிங் லிட்ரல் அப்படின்னா வந்து கேரக்டர். ஸ்ட்ரிங் லிட்ரல் வந்து இந்த 2 டபுள் கோட்ஸில் நீங்கள் என்ன ஸ்ட்ரிங் எழுதினாலும் அது வந்து ஸ்ட்ரிங் லிட்ரல். கேரக்டர் லிட்ரல் அப்படின்னா வந்து ஏபிசிடிலாம் வந்து உங்களுக்கு கேரக்டர் லிட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ஒரு வேல்யூவே இருக்காது ஆக்சுவலாக அது உள்ள. நீங்கள் வந்து அப்படியே பிரிண்ட் ஆகும். A = C, C = B அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கிரியேட் ஆகும். ஸோ அவ்வளோதான் கிட்ஸ். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. இதோட ஒரு சூப்பரான வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் யஷ்வந்த். பாய்.